ஒன் திங், ஏன் மேக்சிமம் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் போக போக ஏன் அந்த ஒர்க் சுத்தமா பிடிக்கிறதே இல்லை. உங்களுக்கு மேபி அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அந்த ஸ்கில் ரொம்ப பிடிச்சிருக்கலாம், நீங்க ஆசைப்பட்டுதான் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிருக்கலாம். பட் ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல உங்களுக்கு அந்த ஒர்க் பிடிக்காம போயிடும். லெட்ஸ் சே சாம், ஜெனி அப்படிங்கிற 2 பீப்புள் இருக்காங்க. 2 பேருமே ஒரு ஆர்கனைசிங் ஈவெண்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க. சாம் அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட், அந்த மீட்டிங்க்கு வரவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்றது, சேர்ஸ் அலோகேட் பண்றது, லைட்டிங் செட் பண்றது, இதெல்லாம் வந்து சாமோட ஒரு ஜாப். ஜெனியோட வேலை என்ன அப்படின்னா, மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸை புக் பண்றது, மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்றதெல்லாம் ஜெனியோட ஜாப். ஓகே, ஃபேன் ஓடுது, கேமரா ஆடுது. ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஜெனிக்கு அந்த ஜாப் வந்து பிடிக்காம போகுது. இன்ஃபேக்ட் அவங்க பிடிச்சுதான் அந்த ஜாப்ல ஜாயின் பண்றாங்க. ஆனா ஜெனிக்கு அந்த ஜாப் பிடிக்கல. ஏன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட் லிசா கேக்குறாங்க, ஏன் உனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, பிடிச்சுதான் ஆரம்பிச்சு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. தெரியல, போக போக எனக்கு ரொம்ப ஃபெட்டப்பா இருக்கு, ஏன் அப்படின்னே தெரியல. உடனே லிசா கேக்குறாங்க, எதனால இப்படி நடந்துட்டு இருக்கு உனக்கு அப்படின்னு. தென் ஜெனி லிசா கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, சாம் அவனோட அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னான். ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் கொடுக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல, ஹெல்ப் தானே பண்றோம், நம்மளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நான் பண்ணேன். பட் போக போக அதுவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் என்னால சாம் கிட்ட நோ சொல்ல முடியல. தென் லிசா சொல்றாங்க, ஏன் உன்னால நோ சொல்ல முடியல, உனக்கு அந்த ஜாப் உனக்கு அதை பண்றதுக்கு பிடிக்கலன்னா நோன்னு சொல்ல வேண்டியதானே சாம் கிட்ட அப்படின்னு. இல்ல, அவன் சொன்னா அவன் கோவப்படுவான், இல்ல கோச்சிப்பான், இல்ல மேபி எனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணாம போயிட்டானா. உடனே லிசா ஜெனி கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, அவன் கோவப்பட்டா கோவப்பட்டோம், அது வந்து அவனோட எமோஷன். பட் இங்க உன்னோட சந்தோஷம் தானே பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போதுதான் ஜெனிக்கு புரியுது, ரைட், இப்போ நான் நோ சொல்லல அப்படின்னா எனக்கு தான் அது பெரிய ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம் திரும்பி வராரு. வந்துட்டு, ஜெனி எனக்கு திரும்பி இந்த பாக்ஸை கொண்டு வந்து நீ என்ன பண்ண, அந்த இடத்துல கொஞ்சம் இந்த கொடுத்துறியா அப்படின்னு கேட்கறாரு. இந்த இடத்துல ஜெனி டிஃபரெண்டான ஒரு விஷயம் பண்றாங்க, நோ சொல்றாங்க. ஸோ அப்படி நோ சொல்லும் போது சாம் அந்த இடத்துல கோவப்படுறாப்ல. தென் என்ன ஆகுதுன்னா, 2 பேரும் அந்த அளவுக்கு பெருசா முன்னாடி மாதிரி கம்யூனிகேஷன் பண்றது இல்லை. பட் ஜெனி என்ன சொல்றாங்கன்னா, சாரி, எனக்கு வந்து புரியுது, பட் ஆனா எனக்குன்னு ஒரு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெனி அவங்களோட ஒர்க்கை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. சாம் அவனோட ஒர்க்ல பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இல்லை. ஸோ இவன் மேல வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவனோட எம்டி கிட்ட போகுது. இவன் வந்து ப்ராப்பரா ஃபுட் வந்து டெலிகேட் பண்ண மாட்டான், ப்ராப்பரா லைட்டிங் வைக்க மாட்டான், ப்ராப்பரா எதுவுமே அலோகேட் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாம வேலையில இருந்து தூக்குறாரு. ஜெனி அவங்களோட ஜாபை புடிச்சு பண்ணி நெக்ஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ சாம் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியே போனாலும் அவர் ஓகே, எதனால ப்ராப்ளம் ஆச்சோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவர் சார்ட் அவுட் பண்ணி அவரு மேல வர ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டு சே நோ ஃபார் சம் திங்ஸ் இஃப் இட் இஸ் அன் எமர்ஜென்சி. இப்போ ஒரு கோவொர்க்கர், ஒரு எம்ப்ளாயி, உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகே, அதை விட்டுருவோம், பட் க்ளோஸ் கொலீக் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹெல்ப் நீடு தேவைப்படுது. அப்படிங்கும் போது நீங்க போய் ஹெல்ப் பண்றது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கும் போது ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். யூசி உங்களுக்கு உங்களோட ஒர்க் அப்படிங்கிறது பிடிக்காம போக ஆரம்பிக்கும். ஓகே, ஜஸ்ட் a sec. I just need to take some amount of coffee. So what I'm trying to state here is, நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களோட எமோஷன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ப்ரையாரிட்டி எடுத்துக்காதீங்க. இவங்களால ஏன் நோ சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ மீன் அவங்களோட எமோஷன்ஸுக்கு நீங்க ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, ஓவர் ப்ரையாரிட்டி எடுத்துக்கிறது. ஐயோ அவன் கோச்சுக்குவான், ஐயோ அவன் பேச மாட்டானே, ஐயோ நாளைக்கு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா. ஆனா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க நோ சொல்லாதனால அவன் லைஃப்ல அவன் தான் வந்து வீணா போக போறான், நீங்க கிடையாது. நீங்க ஜாலியா இருக்க போறீங்க. இப்ப லெட்ஸ் ஒரு வீட்டுல 2 குழந்தைங்களை வளர்க்குறாங்க, ஓகேவா? அதுல மூத்த பையனுக்கு வந்து பெருசா ஒரு லவ் கேர் இதெல்லாம் கொடுக்காம அவனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாராம். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இன்னொரு பையன் இருக்கான் இல்லையா, தம்பி, அவனுக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் கொடுக்குறாங்க, எல்லா சுதந்திரமும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அவன் தப்பே பண்ணா கூட அவங்க வீட்டுல இருக்கிற யாரும் கேட்கறதே இல்லை.
ஓகே. சோ இப்ப இந்த 2 பேர்ல இந்த அண்ணனுக்கு வந்து பார்க்கும்போது என்னடா எப்ப பார்த்தாலும் இவனை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்ம இவ்வளவு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கும்னு அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா இவனுக்கு அப்படி கிடையாது. அம்மா பார்த்துப்பாங்க, வீட்டுல இருக்க தாத்தா பார்த்துப்பாங்க, அப்பா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிலேயே இவன் வளர்றான். அது 2 பேருக்குமே மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. சோ அப்ப இந்த இடத்துல யார் வந்து லெவலை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து மேரேஜ் லைஃப் ஓகே ஃபைன், ஒரு நல்லா போக ஆரம்பிக்குது, அவன் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருக்கிறான், நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கான். பட் ஆனா தம்பியோட லைஃப் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி டிராபேக்கா மாறுது. அவனால எமோஷன்ஸை ப்ராப்பரா வந்து அலோகேட் பண்ண முடியல. அந்த பொண்ணோட அந்த பார்ட்னரோட அவனால ப்ராப்பரான ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியல. இட்ஸ் லீட் டு டிவோர்ஸ். ரீசன் என்ன 2த்துக்குமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is self made by himself, he is not self made. அதாவது அவனே வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு செதுக்கிக்கிட்டான். so he know what he need to do in your life, in his life, sorry, but he doesn't know what he need to do in his life because he fully depend on others, in his family members, and then the family who doesn't take care of him too. Okay, so this is the main reason here. It's applicable to our life too, in our work life too. So இதை நீங்க வந்து 100% இல்ல 101% தெளிவா காது கொடுத்து கேளுங்க. எப்பவுமே மத்தவங்களோட எமோஷன்ஸுக்கு இல்ல மத்தவங்களுக்கு ஏதாவது ஆயிடும் அப்படிங்கிற ஓவர் டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யூசி நீங்க உங்க லைஃபையும் எடுத்துப்பீங்க, அந்த சைடு அவங்க லைஃபையும் சேர்த்து எடுப்பீங்க. ஸோ செகண்ட் திங் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யூ ஜஸ்ட் நீட் டு டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் யூ நீட் டு கண்ட்ரோல் இன் யோர் லைஃப், நாட் வாட் டு கண்ட்ரோல் இன் அதர்ஸ் லைஃப், ரைட்? அது வந்து அவங்களோட ப்ராப்ளம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எங்க அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போயிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் போகும்போதே சொல்லிட்டேன், முன்னாடி சீக்கிரமா கிளம்புங்க, சீக்கிரமா இது பண்ணுங்க, நமக்கு வந்து எக்ஸாம் வந்து 9:30 அப்படின்னா ஒரு 9 o'clock நம்ம கிளம்பி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருந்தா தான் பெட்ரு. பேனா பென்சில் ரப்பர்ன்னு சொல்லி எல்லாமே முன்னாடி நான் எடுத்து வைக்கணும்னு சொல்லி உடனே எங்க அம்மா வந்து எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா ஹால்ல போய் நான் இறக்கி விடுறேன், லெட் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, ஒரு லெட்டு தான் இருக்கு. நான் அந்த இடத்துல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நடத்துக்கல. பிகாஸ் 7 o'clock அங்க எவ்வளவு ஸ்டேஷனரி ஷாப் எங்க ஊர்ல எங்க ஏரியாலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் தெளிவா சொன்னேன், இது உன்னோட ஃபால்ட், இட்ஸ் நாட் மை ஃபால்ட். நான் அந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ப்ரெஷர் எடுத்துக்கல. ஓகே, என்னால போய் அந்த நேரத்தில் அழைஞ்சிட்டு இருந்தா தெளிவா சொன்னேன் அம்மா கிட்ட, திஸ் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ அவங்க ஆஃபீஸ் போகும்போது ஓகேவா, இப்போ அவங்க ஒர்க் போகும்போது முன்னாடி நாளே வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க, அவங்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையும். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பேக்கப்ல இந்த செரி இல்ல, பேக்கப்ல அவங்க பையன் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு. ஓகே, நம்மளோட விஷயத்த நம்ம தான் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. இதே விஷயம் தான் உங்க லைஃப்ல நீங்க உங்களோட கொலீகுக்கு சொல்லி தரப்போறீங்க. நீங்க உண்மையாலுமே உங்களோட கொலீக நேசிக்கிறீங்க, லவ் பண்றீங்க அப்படின்னா, யூ டோன்ட் நீட் டு பி ஆல்வேஸ் அந்த ப்ரொடெக்டிவ் மென்டாலிட்டிலாம் இருக்காதீங்க. லெட்ஸ் இன்னொரு ஸ்டோரி கூட இருக்கு ஆக்சுவலி. இங்க இந்த 2021 நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆஃபீஸ்ல முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 years கரியர் கேப் இருந்துச்சு. ஸோ அப்போதான் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது இதெல்லாம். ஓகே, பட் அப்போ 2021 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அங்க ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. இன்ஃபேக்ட் இந்த ரிலேஷன்ஷிப் லவ் அதெல்லாம் கிடையாது. ஓகே, யூ டோன்ட் டேக் இட் அஸ் எனி பர்சனல் திங் ஆர் இமேஜினேட்டிவ் திங். ஸோ ஜஸ்ட் அ கொலீக் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான், நல்ல ஒரு பாண்ட், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். பட் ஆனா அன்னைக்கு என்னோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நீடியான பர்சன், அட் த சேம் டைம் என் கூட பேசினா என் கூட மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிற டூ மச் ஆஃப் பொசசிவ்னஸ். அதாவது பொசசிவ்னஸ் இருக்கலாம், பட் டூ மச் ஆஃப் பொசசிவ்னஸ் என்கிட்ட வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே, ஒரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றது, அவங்கள வந்து கொண்டு போய் இறக்கி விடுறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு நான் ஒரு நாள் சொன்னேன், இல்ல நீங்க இப்படிலாம் பண்றீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கெல்லாம் உட்காந்து அழுதாங்க ஆக்சுவலி லிட்டரலா. தென் ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாள் வந்து போய்கிட்டே இருக்க ஜஸ்ட் சரி. ஸோ சாரி. ஸோ அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. ஓகே, திடீர்னு ஒரு நாள் அவங்க என்கிட்ட பேசுறதே கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஏனே தெரியல. நான் திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு, அவங்க ஃப்ரெண்டு நேம் வந்து ஜெனினே வச்சுப்போம், ஜெனி என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன். நீ வந்து ரொம்ப அவங்க கண்ட்ரோல் பண்றியா, ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல நீ வந்து இவங்கள்ட்ட இது பண்ணாத, நீ வந்து இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்லி ரொம்ப சொல்றியா, அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தென் வந்து அவங்க காஃபி நாங்க எங்க டீமா ஒன்னா சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களும் வராங்க.
நான் வந்து ஹாய்னு சொல்லி அப்போ ரொம்ப நீடியா இருந்தேன் இல்லையா, ஸோ நான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போயிட்டு ஹாய் ஏன் இப்படி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் பேசலாம் ட்ரை பண்றேன். பட் அவங்க ஃப்ரெண்டு காலை மிதிச்சு இங்க போற ஒரு சும்மா வந்து பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அந்த விஷயத்த அப்படியே அந்த இடத்துல. யூசி நம்ம ஒரு தடவை வந்து ஓகே நம்மளோட ஒரு என்ன நினைச்சிருக்கோம் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே இவங்களுக்கு நம்ம வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும், ஃபுல் கேர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அந்த சைட்லயும் அது ஒண்ணுமே வராத போது that's the problem I just faced in my life. So எனக்கு அது எப்படி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நானும் அவங்க கூட பேசுறது அப்படியே டோட்டலா எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டேன். why I'm saying this, நீங்க கொலீக் அப்படிங்கிற பேர்ல உடனே வந்துட்டு ஓவரான ஒரு அட்டாச்மெண்ட், ஓவரான ஒரு லவ் அப்படிங்கிற கொடுத்துருவீங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா இப்படிதான் ப்ராப்ளம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மென்டலி உங்களோட ஒர்க் ப்ராப்பரா பண்ண விடாது. ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸ்க்கு எதுக்கு போறோம் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ்க்கு நான் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் போல, ஆஃபீஸ்க்கு நான் வந்து சும்மா ஓகே நான் போறேன் அப்படிங்கிறதுக்காக நான் போல. ஆஃபீஸ்க்கு போறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணணும், ஒர்க் 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 ஒர்க். ஸோ ஒரு 80 ஒரு 10 hours நீங்க ஆஃபீஸ் உள்ள இருக்கீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த சிந்தனையுமே ஒர்க்கை பத்தி மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க டாப்ல வரலாம், டாப் அந்த ஒரு 8% பீப்புளுக்குள்ள வரலாம். தட் இஸ் ஃபார் த சிம்பிள் திங். ஆக்சுவலி என்னோட ஃபார்மேட்டும் அதான், என்னோட ஃபார்முலா என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் தான் சொல்லுவேன். ஸோ உங்களோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களோட டார்கெட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட் இஸ் வாட் த மெயின் திங். நீங்க அதை விட்டுட்டு லெட்ஸ் சே ரெஸ்பான்சிபிளா இருக்காதீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருங்க, பிரச்சனை இல்லை, பட் டூ ரெஸ்பான்சிபிளா இருக்காதீங்க. தேர்ட் திங் விச் இஸ் பெர்ஃபெக்ஷனிசம். சாரி அந்த நிசம் அந்த இசம் இதெல்லாம் கொஞ்சம் இன்னுமே எனக்கு கொஞ்சம் ரோலிங்ல தான் இருக்கு. perfectionism, right? Third thing which is perfectionism. இந்த perfectionism இந்த perfectionist அப்படிங்கிறது எனக்கு எங்கேருந்து கிரியேட் ஆச்சு அப்படின்னா, என்னோட சைல்ட்ஹுட்ல எங்க வீட்டுல வந்து மேக்ஸ் நான் எடுத்துட்டு வருவேன் ஸ்கூல்ல இருந்து. ஐயா ஜாலி அப்படின்ட்டு ஓகே செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் இதுக்குள்ளதான் இருக்கும். பட் எங்க வீட்டுக்கு அது பத்தாது. எங்க வீட்டுல இருக்கிற எங்க பெரியம்மால இருந்து எங்க சின்னம்மா வரைக்கும் எல்லாருக்குமே என்னன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ வந்து எடுக்கணும். அங்கப்பா 2 பையன் எடுத்துட்டான், இங்கப்பா 2 பையன் எடுத்துட்டாங்க. அந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆகிறதுக்கு அவங்க என்னை வந்து பயங்கரமா ட்ரெயின் பண்ணாங்க. லெட்ஸே இப்போ என்னோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில என்னோட நோஸ் வந்து கொஞ்சம் இப்படி சைட்ல இருக்கும். எனக்கு வந்து பேசும்போது லிப்ஸ் கொஞ்சம் மேல அப்பர்ல ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கும். இது வந்து என்னோட ஒரு நேச்சர்ல சம்டைம்ஸ் இதை நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். இதை அக்செப்ட் பண்ணிக்காம இதை நான் சேஞ்ச் பண்ணணும். பட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்ப லெட்ஸ் சே எனக்கு வந்து ஸ்பீக்கிங் ப்ராப்பரா இல்ல அப்படின்னா ஓகே ஃபைன், ஐ ஜஸ்ட் நீட் டு டூ அ கம்யூனிகேஷன் ஒர்க் அவுட், கம்யூனிகேஷன் ட்ரிக்ஸ், கம்யூனிகேஷன் கோர்சஸ், ட்ரைனிங். ஐ வில் பார்ட்டிசிபேட் இன் திஸ், ரைட்? பட் இதெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, சர்ஜரி தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கா, அந்த அளவுக்கு இது மேண்டேட்ரியான்னு கேட்டா அப்படியுமே கிடையாது இல்லையா? இப்ப லெட்ஸ் சே நாளைக்கே உங்களுக்கு எல்லாம் முடி குட்டி போயிடுச்சு. ஓகே இப்போ என் ஏஜ் வரீங்க ஒரு 27, 28, 29, 30 இந்த ஏஜ்க்குள்ள வரீங்க, முடி கொட்டுது அப்படின்னா தட்ஸ் அ நேச்சர் மேன். அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து பால்டா இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னா மொட்டை போட்டுக்காங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இல்ல நான் அதை போய் சரி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பண்றது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் திங், வேஸ்ட் ஆஃப் காஸ்ட். ஆக்சுவலி எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாப்ல, அவர் பணம் பே பண்ணலாம் இல்ல, பாதிலே வந்து பே பண்ண ஓடிட்டாப்ல. பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு வந்து பால்னஸ் தான், அவர் வந்து ஹேர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. ஆனா இருந்து என்ன பிரயோஜனம்? ப்ராப்பரா ஆயில் வைக்க முடியாது, ப்ராப்பரா வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு தனியா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இஃப் யூ ஹாவ் அ மணி யூ கேன் கோ அண்ட் டூ இட் எனிதிங் யூ வாண்ட். ஓகே தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் பணம்லாம் இல்லப்பா அப்படிங்கும் போது இந்த மாதிரி தேவையில்லாத வெளி ஆடம்பரங்களுக்கு ஓவரா போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. தட்ஸ் ஆக்சுவலி எனக்கு பியர்டு வந்து ஒரு 1 year முன்னாடி வரைக்கும் பெருசாலாம் நல்லாலாம் வளர்ந்ததே கிடையாது. பட் இப்போ நல்லா வளருது. நான் அப்படியே விட்டுட்டேன். ஆக்சுவலி அவ்வளவுதான். தட்ஸ் வாட் த திங். நீங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணாம சும்மா உட்காந்து எதையாவது ஒண்ணு குடிச்சு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். ஓகே ஃபைன், கமிங் பேக் டு த கான்டென்ட். ஆக்சுவலி ஸோ பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்காதீங்க. உங்க ஒர்க்ல உங்களால பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. லெட்ஸ் சே ஒரு ஒர்க் அப்படிங்கிறது உங்களோட கேரக்டரை பில்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுறீங்க, எப்படி மென்டலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறுறீங்க, இப்படி யோசிக்கிறதுக்கான ஒரு கேம் பிளேயிங் ஒரு விஷயம் தான் அது. ஓகே அதை விட்டுட்டு நீங்க அங்க போயிட்டு இங்க வந்து நான் வந்து
பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாத்துலயுமே நான் பெர்ஃபெக்டா இருக்கணும், அது முடியவே முடியாது. யூ சி என்டர்பிரினர் ஜேர்னி அட் த சேம் டைம் வந்து ஒரு கார்பரேட் ஃபீல்ட்லயோ இல்லை ஐடிலயோ நீங்க ஒர்க் பண்றீங்க, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இங்க நீங்க தப்பு பண்ணி தான் கத்துக்க முடியும். அதுக்காக நீங்க எல்லா நேரமும் தப்பு பண்ணணுங்கிறதும் அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவு உங்களால முடிஞ்ச அளவு வந்து ஒரு 98% கொடுக்க பாருங்க. 100 நான் கொடுத்தா 100 கொடுப்பேன் அப்படின்னா ஓகே ஃபைன். பட் ஆனா ரொம்ப பெர்ஃபெக்டா தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஃபால்ட் வந்து கிரியேட் ஆகுதான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு அட்ரஸ். பிகாஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஒர்க் பிளேஸ் அத்தாரிட்டி, நீங்க ஒர்க் பிளேஸ்ல அத்தாரிட்டியா மாறணும், ஒரு லீடர்ஸ்டிக்கா மாறணும், உங்களோட கம்யூனிகேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகணும், பவுண்டரி செட் பண்ணணும், ஸோ ரெஸ்பெக்டை கெயின் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் கோச் பண்ணிட்டு இருக்கேன். லிங்க் கீழே இருக்கும். 30 to 45 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு, ஷெடியூல் பண்ணிக்கோங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் நமக்கு ஒர்க் பிடிக்கல, ஏன் நம்மளால ஒர்க்ல வந்து பெருசா எதுவுமே பண்ண முடியல, ரீசன் என்ன? பவுண்டரி செட் பண்றது இல்ல, நம்ம வந்து அத்தாரிட்டிவா மாறுறது கிடையாது, அந்த ஒர்க் பத்தி நம்ம நிறைய கத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் தான் ப்ராப்ளம். ரைட்? நீ ஐடியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஐம் லேர்னிங் ஆக்சுவலி, அவ்வளவுதான், சிம்பிள். பிகாஸ் எனக்கு வந்து திக்குவா என்னால வந்து நோ சொல்ல முடியாது. என்னால ஒரு கேர்ள் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட நோவே சொல்லவே முடியாது. என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இருக்கு. அது எல்லாத்தையும் நான் சார்ட் அவுட் பண்ணி ஓவர் கம் பண்ணி தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நிற்கிறேன். ஓகே, ஸோ ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருந்தேன்னா என்னோட ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி அண்ட் ஐ வில் see you in this video and thank you for watching my video.